உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். கோவை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி அறிவிக்கப்பட்ட நிலையில் மேயர் வேட்பாளராக தான் தேர்வு செய்யப்படாததால் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார் கவுன்சிலர் மீனா லோகு. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிதாஸ், உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. இருந்த கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கோவை மாநகராட்சியின் அடுத்த மேயர் யார் என்ற கேள்வி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில இந்த மேயர் தேர்தல் கலந்த மேயர் பதவிக்காக பலரும் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். அதில் ஒருவர் தான் இந்த மீனா லோகு. இவர் கோவை மாநகராட்சியின் 46வது வார்டு கவுன்சிலராக உள்ளார். ஏற்கனவே இதற்கு முன்பு கடந்த முறை நடைபெற்ற தேர்தலும் போட்டியிட்டு கவுன்சிலராக திறம்பட பணியாற்றி வந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது கோவை மாநகராட்சியின் மேயர் பதவிக்கு போட்டியிட்டுக் கொண்டிருந்தார். மேலும் சென்னை உட்பட பல்வேறு முக்கிய இடங்களுக்கு சென்று பல்வேறு திமுகவின் முக்கிய நிர்வாகிகளையும் கட்சி தலைமையையும் சந்தித்து தனக்கு மேயர் பதவி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்று கோவை மாநகராட்சியின் புதிய மேயர் யார் என்ற கேள்விக்கான பதிலும் கிடைத்துள்ளது. அதில் கோவை காலப்பட்டி பகுதியில் நடைபெற்ற தனியார் திருப்புற மண்டபத்தில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் அடங்கிய குழு கூட்டத்தில் அமைச்சர் KN நேரு தலைமையில் ஒரு விவாதம் நடைபெற்ற அதில் கோவை மாநகராட்சியின் புதிய மேயராக ரங்கநாயகி என்பவர் அறிவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கவுன்சிலர்களுக்கும் மற்றும் புதிய மேயருக்கும் பல்வேறு அறிவுரைகளும் வழங்கப்பட்டது. கூட்டம் முடிந்து இறுதியில் அனைவரும் கலந்து சென்றனர். அப்போது கோவை மாநகராட்சியின் 46வது வார்டு கவுன்சிலராக உள்ள மீனா லோகு அழுதவாறே நடந்து சென்று தனது காரில் ஏறி பயணம் செய்தார். இதற்கு முக்கிய காரணம் என்றால் அவர் தனக்கு இந்த முறை உறுதியாக மேயர் பதவி கிடைக்கும் என்று நம்பி இருந்தார். மேலும் பல்வேறு கூட்டங்களிலும் தொடர்ந்து அவரை நம்மால் காண முடிந்தது. இந்த சூழ்நிலை தான் தற்பொழுது மேயராக ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மனமுடைந்த அவர் அழுது கொண்டே தனது காரில் ஏறி கிளம்பி சென்றுள்ளார். இந்த நிலையில் நாளை காலை கோவை மாநகராட்சி மாமன்றத்தில் இந்த புதிய மேயருக்கான மறைமுக தேர்தல் நடைபெற உள்ளது. அப்பொழுது இது எதிரொலிக்கும் என்றே தெரிகிறது. ஏனென்றால் முக்கிய காரணம் என்றால் கோவை மாநகராட்சியின் அடுத்த மேயருக்காக பலரும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இவர் கட்சியின் சார்பில் மேயராக ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டுள்ளார். நாளை நடைபெற உள்ள இந்த மாமன்ற கூட்டமானது ஒரு பிரச்சனைக்குரிய மாமன்ற கூட்டமாகவே பார்க்கப்படுகிறது. மறைமுக தேர்தலில் வேறு யாரேனும் போட்டியிட வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்து எல்லாம் நாளை காலைதான் தெரியும். இருந்தபோதும் தற்போது மீனா லோகு அழுது சென்றது அனைவரது மத்தியிலும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.